இளம் பிரயாயத்தில், அதாவது வாலிப நாட்களில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லுகிறார். இப்போ நுகம்னா என்ன? கழுத்தின் மேல வைக்கக்கூடிய ஒரு பாரமான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, இளம் பிரயாயத்துல மகளே பாரத்தை சுமந்துட்டேன்னு சொன்னா, ஆண்டவருக்காக சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன்னு சொன்னா, உன் ஆயுசு நாள் முழுவதிலும் அது நல்லது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அன்பான தங்கச்சி, உன்னுடைய இளம் பிரயாயத்துல கஷ்டப்படுறியா? பாடுகளோடு இருக்கிறியா? நிறைய துன்பத்தை அனுபவிக்க கூடிய சூழ்நிலை எனக்கு இருக்குதே. நான் நினைச்சதை நான் படிக்க முடியலையக்கா. எங்க அப்பா எதுக்குமே எங்க குடும்பத்துக்கு உதவ மாட்டேங்கிறாங்களே. பெரிய கடன் சுமை இருக்குதே. வாலிப வயதிலே எனக்கு இவ்வளவு ஒரு தீராத வியாதி இருக்குதே. என்னுடைய பலவீனத்தை எண்ணி எண்ணி நான் சோர்ந்து போகிறேனே. என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களை, என்னோடு கூட படிக்கிறவர்களெல்லாம் நான் பார்க்கும்போது யோசிக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்காங்களே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? ஏன் இந்த வாலிப வயதிலே ஏன் இவ்வளோ பாரத்தை ஆண்டவர் என் மேல வைக்கிறாரு? ஏன் என் வாழ்க்கையில நொறுக்குதல்னு சொல்லி ஏன் 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 என்ற கேள்வி உன் உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கிறதா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மகளே, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன். எஸ்தருடைய வாழ்க்கை உனக்கு நல்லா தெரியுமா தங்கச்சி? அவங்க யார் தெரியுமா? அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதையான பெண். அவங்களுடைய பெரியப்பா மகன் மொர்தெகாயினுடைய வீட்டுல தான் வளர்றாங்க. ஒரு அடங்கிய வாழ்வு தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க எஸ்தர். அதோட எஸ்தர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாயினுடைய சொற்படியெல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க எஸ்தர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அடங்கிய வாழ்க்கை தான். என்ன சொன்னாலும் ஓகே. தன்னுடைய ஒப்பீனியனை, தன்னுடைய கருத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எஸ்தர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அரசியான பின்னாடி கூட மொர்தெகாய் சொல்லி அனுப்புறார், யூதர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தீங்கு வரப்போகிறது, நீ அரண்மனையில இருப்பதனால தப்பித்துக் கொள்ளலான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஒரு அதிகார தோரணையில ராஜாத்தியா ஆன பின்பாகவும் எஸ்தர்ட்ட ஒரு மெசேஜ் எழுதி அனுப்புறாங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டுல இருக்கும்போது எஸ்தர் அதே போல மொர்தெகாயினுடைய எல்லா வார்த்தைக்கும், ஒருவேளை அவர் அதிகாரமா சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிஞ்சு சரியன்னான்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு வாழ்வாதான் அவ வாழ்ந்திருக்க முடியும். எஸ்தரை பாரு, நோ பேரண்ட்ஸ், நோ அட்ரஸ், நோ ரேஷன் கார்டு, எதுவுமே இல்லாத ஒரு எஸ்தரை ஆண்டவர் ராஜாத்தியா உயர்த்துகிறார். இளம் வாலிப பிரயாயத்துல ஒரு நுகத்தை சுமப்பது போன்ற ஒரு அனுபவத்துல தான் இருந்திருப்பா. ஆனா அந்த அனுபவம் தான் முழு யூதர்களுக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு எஸ்தரை பயன்படுத்துவதற்கு காரணமா இருந்தது. இவ்வளோ